இந்த வீடியோவில் இருக்கிற தமிழ் நோட்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெட் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தமிழ் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் குட் டாபிக்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, 4 வகை சொற்கள், பாரதம் அன்றைய நாற்றாங்கால், வேலு நாச்சியார், தமிழ்நாட்டில் காந்தி. இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாராபாரதி. பாடல் தாராபாரதி எழுதியது. அடுத்தது, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்று பாடலில் குறிப்பிடப்பட்ட கவிஞர் யார்? ஆன்சர் தாராபாரதி. இந்த வரிகள் தாராபாரதியின் பாடலில் உள்ளன. அடுத்தது பாருங்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டவர் யார்? ஆன்சர் கம்பர். கம்பர் எழுதிய கவிதைகளின் இனிமையை இந்த பாடல் குறிப்பிடுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமது நாட்டின் ஆடையாக குறிப்பிடப்படும் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். பாடலில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு, திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் காளிதாசன். இந்த பாடலில் காளிதாசர் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அடுத்தது, அமுதம் போன்ற கவிதைகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என்று பாடலில் குறிப்பிடப்பட்டவர் யார்? ஆன்சர் கம்பர். கம்பர் கவிதைகளின் அழகை பாடல் குறிப்பிடுது. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற வரி இடம்பெற்ற தொகுப்பு எது? ஆன்சர் தாராபாரதியின் கவிதைகள். காந்தியின் அறம் பாடலில் தாராபாரதி குறிப்பிடுறாரு. அடுத்தது, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாராபாரதி. பாடல் தாராபாரதி எழுதியது. அடுத்தது, பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. இந்தியா பூமியின் கிழக்கு வாசலாக அழைக்கப்படுகிறது. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது? ஆன்சர் திருக்குறள். அடுத்தது, இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது? மெய்யுணர்வு. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். பாடலில் இந்திய தாயின் மேலாடையாக மெய்யுணர்வு குறிப்பிடப்பட்டுள்ளது. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன என கூறப்பட்ட இடம் எது? காஷ்மீர். அடுத்தது, அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக அன்னை நிகழ்கின்றது என்று பாடலில் குறிப்பிடப்பட்ட இடம் எது? ஆன்சர் பாரத நாடு. பாடலில் பாரத நாடு அமுத சுரபி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறியது எது? ஆன்சர் கைத்தடி. காந்தியின் அறம் பாடலில் கைத்தடி குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது, தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா? ஆன்சர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் உண்மை பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாராபாரதி. பாடலில் கவி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் தாராபாரதி. பாடலில் குறிப்பிடப்பட்டவர் யார்? தாராபாரதி. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. கவிதை தொகுப்பு தாராபாரதியின் கவிதைகள், அதில் தான் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி கலைக்கூடமாக காட்சி தருவது எது? ஆன்சர் சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தரும் இடம் எது? சிற்பக்கூடம். அடுத்தது, பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் பாடுபட்டவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். பாடலில் பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி ஆகியவற்றுக்காக பாடுபட்டவர் காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின், காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மதுரை. காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் அமைந்துள்ளது. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னை வந்த ஆண்டு எது? ஆன்சர் 1919 பிப்ரவரி. காந்தியடிகள் முதல் முறையாக 1919 பிப்ரவரியில் சென்னை வந்தார். அடுத்த கொஸ்டின், ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஆன்சர் ராஜாஜி. எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். ஆலோசனை கூட்டம் ராஜாஜி வீட்டில் நடைபெற்றது. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டார்.
பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் யார்? ஆன்சர் ராஜாஜி. ராஜாஜி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்தாக கூறினார். அடுத்த கொஸ்டின், பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். காந்தியடிகள் பாரதியாரை பாதுகாக்க வேண்டியவர் என்று கூறினார். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு எது? ஆன்சர் 1921 செப்டம்பர் மாதம். காந்தியடிகள் 1921 செப்டம்பரில் மதுரைக்கு வந்தார். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? ஆன்சர் மதுரை. உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்தது, காந்தியடிகள் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தபோது டேஸ் என்னும் ஊரில் தங்கியிருந்தார். ஆன்சர் கானாடுகாத்தான். காந்தியடிகள் கானாடுகாத்தான் ஊரில் தங்கியிருந்தார். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் மொழியை கற்க தொடங்கினார். எந்த மொழியை கற்க தொடங்கினார்? தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? ஆன்சர் திருக்குறள். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள் ஆகும். அடுத்தது, காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1937. சென்னை இலக்கிய மாநாடு 1937 நடைபெற்றது. சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் உ.வே. சாமிநாதர். வரவேற்பு குழு தலைவராக உ.வே. சாமிநாதர் இருந்தார். அடுத்தது, உ.வே. சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். காந்தியடிகள் தமிழை கற்றுக்கொள்ளும் முக்கிய ஆவல் அப்படி கூறினார். பொறுத்துக பாருங்க, இலக்கிய மாநாடு சென்னை எந்த ஆண்டு நடந்தது? இலக்கிய மாநாடு சென்னையில் 1937. தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? பாரதியார். அடுத்து, குற்றாலம் அப்படின்னா அருவியை குறிக்குது. தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் யார்? ஆன்சர் வேலு நாச்சியார். செல்லமுத்து மன்னரின் ஒரே மகளாக வேலு நாச்சியார் இருந்தார். வேலு நாச்சியார் கற்ற மொழிகள் யாவை? அதாவது ஆன்சர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலு நாச்சியார் இந்த 3 மொழிகளை கற்றிருந்தார். அடுத்தது, வேலு நாச்சியார் கற்றுக்கொண்ட பயிற்சிகள் யாவை? ஆன்சர் சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி. பல பயிற்சிகளில் வேலு நாச்சியார் திறமை பெற்றார். அடுத்த கொஸ்டின், சிவகங்கையின் மன்னர் யார்? ஆன்சர் முத்துவடுகநாதர். சிவகங்கையை ஆட்சி செய்தவர் முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் எது? ஆன்சர் காளையார் கோவில். முத்துவடுகநாதர் காளையார் கோவிலில் வீரமரணம் அடைந்தார். அடுத்த கொஸ்டின், வேலு நாச்சியார் கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்த இடம் எது? ஆன்சர் திண்டுக்கல். கோட்டையில் படைப்பயிற்சியை திண்டுக்கல்லில் செய்தார். சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலு நாச்சியார் தலைமறைவாக இருந்தார்? 8 ஆண்டுகள். ஆன்சர் 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள் அவர் தலைமறைவாக இருந்தார். வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? ஆன்சர் தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் முக்கிய அமைச்சர் யார்? தாண்டவராயன். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.